அனைவருக்கும் வணக்கம். இன்று மண்புடன் சேனல்ல இருந்து உங்களில் நான் யாகாவராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லி இழுக்கு பத்து ஒரு காக்க வேண்டியவற்றை இவற்றை காக்காவிட்டாலும் நாளையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புடுவர். அடிச்சா கூட வாங்கிக்கலாம், ஆனா வார்த்தையை விட்டுட்டா அதை திரும்ப அள்ள முடியாது. வார்த்தையால கொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல வார்த்தையும் இருக்கு, கெட்ட வார்த்தையும் இருக்கு. இப்ப நீங்க நேசிக்கிற இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சன் ஆகட்டும், இல்ல உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட நீங்க பேசுற விதம், பேசுற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. இது நீங்க நேசிக்கிற பர்சன் கிட்ட மட்டும் தான் பேசுற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கானா? இல்ல, நம்ம யாருக்கிட்ட பேசினாலுமே நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கு. அது நம்ம சரியான நேரத்துல சரியான இடத்துல கரெக்டா செயல்படுத்துறோமா, கரெக்டா வார்த்தையை பயன்படுத்துறோமா அப்படிங்கறதுலதான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துதான் பேசணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூ இருக்கு, அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு வேர்டும் நம்ம எந்த இடத்துல எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படிங்கறத இருக்கு. நம்ம நல்லதாவும் எடுத்துக்க முடியும், கெட்டதாவும் எடுத்துக்க முடியும். இப்ப நீங்க ஒரு பர்சனை நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேசிக்கிற பர்சன் கிட்ட நீங்க இப்படி சொல்லி பாருங்க, நான் உன்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன், நான் உன்னை ரொம்ப நம்புறேன், உண்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, நான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற வேர்ட்ஸ் ஆகட்டும், இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. இதே இன்னொரு பர்சன் சொல்லி இன்னொருத்தர் கிட்ட சொல்றாங்க, உன்னால முடியாது, நீ என்ன பண்ண, உனக்கு ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஆகட்டும். சோ இது பாத்தீங்கன்னா ஆளையே கொல்லும். இந்த மாதிரி நம்ம யாரா இருந்தாலும், நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம நேசிக்கிற பர்சன் ஆகட்டும், நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நீங்க பேசுற ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நீங்க பேசுற வார்த்தையே பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம ஒரு விதத்துல பேசுவோம், ஆப்பனன்ட் ஒரு விதத்துல எடுத்துக்குவாங்க. ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. இததான் நம்ம திருக்குறளையும் சொல்றாங்க, யாரா இருந்தாலும் நாவடக்க நமக்கு வேணும். நம்ம பேசுற வார்த்தையை நம்ம பார்த்து பேசணும். நம்ம நாட்டை, நம்ம பேசுற வார்த்தைய நம்ம கரெக்டா பயன்படுத்தணும், கரெக்டா வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உறவுகள் நம்ம கூட இருக்கும். இந்த உலகத்துல அப்பா அம்மாவை தவிர யாரும் நம்ம மேல பாசமா இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா இருந்து ஒரு சிலருக்கு அந்த பாசம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம விடுற வேர்ட்ஸ்னால. நம்ம பேசுற வார்த்தைய பார்த்து பேசுங்க. நம்ம மேல அன்பு செலுத்துறவங்களுக்கு நீங்க இன்னும் 2 மடங்கு 10 மடங்கு நம்மளோட அன்பு கொடுங்க. யோசிச்சு பேசுங்க. நம்ம பேசுற வார்த்தையை நல்லதா மட்டும் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.